Hi student, welcome to Jeffna Division YouTube channel. இந்த காணொளி மூலம் எங்களாலே நடாத்தப்பட்ட தரம் 5 புலமைப்பரிசில் விசேட மாதிரி பரீட்சை ஒன்றினுடைய வினாத்தாள் ஒன்று 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களை அவதானிக்க இருக்கின்றீர்கள். வினாக்களையும் அவற்றுக்கான நுட்பங்களையும் இந்த காணொளி மூலம் நீங்கள் அவதானிக்க இருக்கின்றீர்கள். மதிப்பார்ந்த அதிபர்களே, மதிப்பார்ந்த ஆசிரியர்களே, அன்பான பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, எங்களது காணொளிகளை முற்றிலும் இலவசமாக கண்டுகளித்து நீங்கள் இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்ய முடியும். நாடு முழுவதும் எங்களாலே வழங்கப்பட்ட 10 வினாத்தாள் தொகுதிகளை பாடசாலைகளில் இருந்தவாறோ வீட்டில் இருந்தவாறோ செய்வதனூடாக இறுதி பரீட்சையிலே நீங்கள் அதிகூடிய புள்ளிகளை எடுப்பதற்கு முயற்சி செய்ய முடியும். 0764754 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு வினாத்தாள்களை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். முற்றிலும் இலவசமாக ஜெஃப்டரிகன் யூடியூப் சேனல் மூலம் வழங்கப்படுகின்ற காணொளிகளை அவதானித்து இலகுவழி நுட்பங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு அறியச் செய்து இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெற முயற்சி செய்யுங்கள். இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுகிற மாணவர்களுக்கு எங்களாலே மிகச்சிறந்த பணப்பரிசு ஒன்று வழங்கப்பட இருக்கின்றது. அதனையும் பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இதுவரையும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இங்கே வாருங்கள், 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான நுட்பங்களையும் அவதானிப்போம். வினா இலக்கம் 21. இங்கே ஒரு கோல ஒழுங்கு தரப்பட்டிருக்கின்றது. திங்கட்கிழமை, புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, புதன்கிழமை. அங்கே ஒரு இடைவெளி இருக்கின்றது. இந்த இடைவெளிக்கு பொருத்தமான கிழமையை நீங்கள் இனங்காண வேண்டும். இங்கே பாருங்கள், முதலாவது திங்கட்கிழமை இருக்குது, அடுத்து புதன்கிழமை இருக்குது. ஆகவே திங்கள், அடுத்து செவ்வாய் வரவில்லை, புதன் வந்திருக்கு. ஆகவே அடுத்தது வியாழன் வரவில்லை, வெள்ளி வர வேண்டும். ஆனால் இங்கே செவ்வாய்க்கிழமை மீண்டும் வந்திருக்கிறது. ஆகவே இந்த கோல ஒழுங்கிலே இந்த தொடர் இல்லை. இங்கே திங்கட்கிழமை இருக்கிறது, இங்கே செவ்வாய்க்கிழமை இருக்கிறது. பாருங்கள், இங்கே திங்கட்கிழமை, இங்கே செவ்வாய்க்கிழமை, அடுத்து புதன்கிழமை. ஆகவே அடுத்து ஒன்று விட்டு ஒன்று தொடர்ச்சியான கிழமைகளாக வருகின்றன. இங்கே புதன்கிழமை, வியாழக்கிழமை, வியாழன் ஒன்று விட்டு இந்த இடத்திலே வெள்ளிக்கிழமை என்பது விடையாக வரணும். கோல ஒழுங்கிலே இங்கே இந்த கிழமைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த இடைவெளிக்கு பொருத்தமான விடை வெள்ளிக்கிழமை. ஆகவே இந்த கோல ஒழுங்கை நீங்கள் இனங்காண வேண்டும். பல்வேறு விதத்திலே இந்த கோல ஒழுங்குகள் வரலாம். அவற்றை மிக விரைவாக இனங்கண்டு சரியாக செய்வதனூடாக 2.5 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். விநாயகம் 22. ரமிசியன், ரமணன், ராகவன் ஆகிய 3 மாணவர்கள் பேருந்து, புகையிரதம், உந்துருளி ஆகிய வாகனங்களில் பாடசாலைக்கு செல்வார்கள். ரமிசியன் புகையிரதம் தவிர்ந்த 2 வாகனங்களிலும் பாடசாலை செல்வார். இங்கே அவதானிக்க வேண்டிய விடயம் பிள்ளைகள், இப்போ புகையிரதம் தவிர்ந்த 2 வாகனங்கள் என்று சொன்னால் இங்கே 3 வாகனங்கள் இருக்குது. அப்போ புகையிரதம் தவிர்ந்தான்னு சொன்னால் பேருந்தும் உந்துருளியும். ஆகவே இதை நாங்கள் வாசித்து கிரகித்து மனதிலே நிலைநிறுத்தி இந்த விடையை இனம் காண முடியாது. ஆகவே இதுக்கு குறிப்பெடுக்க வேணும். அந்த வினாத்தாளிலேயே நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். அல்லது ரஃப் சீட் அங்கே மேற்பார்வையாளரிடம் மேசையிலே தட்டி நீங்கள் பிளாங்க் பேப்பரை வாங்கணும். வாங்கி அதில் செய்து பார்த்து உடனே செய்ய வேணும். சரி, அதுக்கான நுட்ப முறையை நான் காட்டி தரேன் பாருங்க. இப்போ அடுத்தது, ரமிசியன் புகையிரதம் தவிர்ந்த 2 வாகனங்களிலும் பாடசாலை செல்வார். ரமணன் பேருந்து தவிர்ந்த 2 வாகனங்களிலும் பாடசாலை செல்வார். ராகவன் உந்துருளி தவிர்ந்த 2 வாகனங்களும் பாடசாலை செல்வான் எனின் பேருந்து, புகையிரதம் ஆகிய 2லும் பாடசாலை செல்பவர்கள் யார்? இதுக்கு இலகுவான என்ன சொல்லணும், இங்கே 3 பேர் இருக்குது பாருங்க. ரமிசியன், ரமணன், ராகவன் ஆகிய 3 பேரையும் ஒன்றின் கீழ் ஒன்றாகணும். இங்கே முதல்ல எழுதவன். சரியா? ரமிசியன், ரமணன், ராகவன், இந்த வரிசையில் நீங்கள் உடனே எழுதணும். அடுத்தது 3 வாகனங்கள் இருக்குது. என்ன அப்போ 3 என்ன வாகனம்? புகையிரதம் தவிர்ந்த, ரமிசியன் புகையிரதம் தவிர்ந்த
இது தவிர்ந்த 2 வாகனங்களில் பயணம் செய்யணும். மற்ற 2 வாகனங்களும் எது? பேருந்தும் உந்துருளியும். அப்போ இது 2லையும் தான் இவர் பயணம் செய்வார். இதில் செய்ய மாட்டார். அடுத்த ரமணனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரமணன் பேருந்து தவிர்ந்த 2 வாகனங்களும். அப்போ நீங்கள் என்ன பேருந்து எழுதி வெட்டணும். பேருந்து எழுதி வெட்டி இது தவிர்ந்த இந்த 2 வாகனங்களிலும் போவார். இல்லாட்டி இந்த பேருந்து எழுதாமல் விட்டுட்டு இந்த 2 வாகனங்களையும் எழுதினாலும் ஓகே, சரியா? நீங்கள் உங்களுக்கு எது சரியாகப்படுதோ அதை செய்யலாம். இதில் போயிடத்தை எழுதி வெட்டணும் மட்டும் இல்லை. இது உங்களுக்கு இலகு வழியை நாங்கள் செய்து காட்டுறோம். நீங்கள் கொஞ்சம் பிக்கப் பண்ணினா, நீங்கள் கொஞ்சம் சரியாக பயிற்சி பெற்றால் இது எழுதவே தேவையில்லை. போயிரதம் இருந்தால் போயிரத்தை விட்டுட்டு பேருந்தும் உந்துருளியும் எழுதி கொள்ளலாம். பேருந்து தவிர்ந்த வேண்டாம், பேருந்தை விட்டுட்டு போயிட. ஆனால் எழுதி வெட்டினா நல்ல மேனென்று சொன்னால் ஒரு பிழையும் வராது. சில வேளைகளில் நீங்கள் போயிருந்த பேருந்து உந்துருளி எழுதியே இல்லை, பேருந்துக்கு பதிலாக போயிரத்தையும் எழுதி போட்டு போயிடுவீங்க, சரியா? பதட்டத்தில். அப்போ ஆகவே அதை தவிர்க்க வேணுமாக இருந்தால் இவ்வாறு நீங்கள் செய்தால் சரியான விடையை நீங்கள் இனம் காணலாம், சரியா? ரைட். அடுத்த ராகவன் என்ன செய்கிறார்? உந்துருளி தவிர்ந்த, உந்துருளி தவிர்ந்த பேருந்தும் போயிரத்திலையும் பயணம் செய்கிறார். இப்போ கேட்கப்பட்ட கேள்வி, பேருந்து போயிரதம் ஆகிய 2லும் பாடசாலை செல்வர்கள் யார்? அப்போ பேருந்து தவிர்ந்த என்றால் பேருந்து புகையிரதம் ஆகிய 2லும் பாடசாலை செல்பவர்கள். பேருந்து புகையிரதம் ஆகிய 2லும், இந்த பேருந்து புகையிரதம் 2லையும் பயணம் செய்கிறாள். இவர் பேருந்துலையும் பயணம் செய்கிறார், உந்துருளையும் பெஞ்சார். இவர் பேருந்துலையும் புகையிரதத்திலையும். அப்போ ராகவன் தான் பேருந்து புகையிரதம் ஆகிய 2லும் பயணம் செய்வார், பாடசாலைக்கு செய்வார், சரியா? ரைட், குட். இப்படி போட்டு பாருங்கள், சரியா? ஒருக்கா செய்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சிறந்த பயிற்சி கிடைக்கும், சரியா? வெற்றிக்கான 3 வழிகள் இருக்கின்றது. அதை நீங்கள் பின்பற்ற வேணும். அதிகூடிய புள்ளிகளை பெறலாம். முதலாவது பயிற்சி, 2ஆவதும் பயிற்சி, 3ஆவதும் பயிற்சி. ஆகவே பயிற்சி என்பது மிக முக்கியமானது. எழுதி வினாக்களையும் விடைகளையும் எழுதி செய்வதனூடாக நீங்கள் சிறந்த பயிற்சியை பெறலாம். வினா இலக்கம் 23. சியாமி ஏ என்ற இடத்திலிருந்து 25 மீட்டர் தூரம் தெற்கு திசையில் பயணம் செய்து அந்த இடத்திலிருந்து மேற்கு பக்கமாக 25 மீட்டர் பயணித்தார், சரியா? இப்போ உங்களுக்கு முதலாவது தெரிய வேண்டும் என்று சொன்னால் 4 திசையும் முதல் தெரியும். என்ன உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். எப்போவுமே ஒரு இடத்துலையோ பேப்பர்லையோ இல்லாத சுவர்லையோ நீங்கள் வரைஞ்சு பார்க்கல எப்போவுமே மேலே தான் வடக்கு பக்கம் இருக்கு. மேலே தான் வடக்கு பக்கம் இருக்கு, சரியா? அப்போ மேலே தான் வடக்கு பக்கம் இருக்கும். அப்போ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் சிம்பிளாக இந்த வினாவுக்கு முதல் இதை போட்டுருவோம். வடக்கு கிழக்கு தெற்கு விரும்பினா வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இதை குறித்து கொள்ளுங்க, சரியா? ஒரு சைட்டில் ஒரு ஆப்சைட்டில் குறித்து கொண்டு இந்த கேள்விக்கு இலகுவாக விடையாட பாருங்கள். சியாமி ஏ என்ற இடத்துலேருந்து 25 மீட்டர் தெற்கு திசை நோக்கி பயணிக்க. அப்போ தெற்கு திசைன்னா இப்படி மேலேருந்து கீழே தான், மேலேருந்து கீழே தான். என்ன அப்போ மேலேருந்து கீழே ஏ என்ற இடத்துல பயணிக்கிறாருன்னா பாருங்கள், மேலேருந்து கீழே பயணிக்கிறேன். ஏன்னா இந்த பகுதி தெற்கு, இங்கே வடக்குன்னா வடக்கு எதிரானது தெற்கு. அப்போ தெற்கு திசை நோக்கி 25 மீட்டர் பயணம் செய்கிறார். அந்த இடத்துலேருந்து மேற்கு பக்கம், இப்போ மேற்கு வந்து திசையை பாருங்கள், இந்த திசை தான் மேற்கு. அப்போ மேற்கு திசை நோக்கி 25 மீட்டர் பயணம் செய்யும். அதன் பின் வடக்கு திசை, இப்போ உங்களுக்கு தெரியும் மேலே தான் வடக்கு. அப்போ வடக்கு திசை நோக்கி 50 மீட்டர் பயணம் செய்கிறேன். இப்போ 25 அதே இன்னொரு மடங்கு மேலே கூட போகுது. அப்போ மேலே வரப்போகிறேன். இப்போ சியாமி எங்கே இருக்கிறார்? இந்த இடத்த இருக்கிறார். கேட்கப்பட்ட கேள்வியை கவனமாக இருக்கணும். இதில் 2 வகையான வினாக்கள் கேட்குறது உண்டு. இப்போ சியாமி ஆரம்பித்த இடம் உங்களுக்கு தெரியுமே, அது எங்கே இருக்குது, எந்த திசையில் இருக்குன்னு கேட்கலாம். சியாமி தற்போது உள்ள திசையும் கேட்கலாம். அப்போ கேட்டது சியாமி பயணத்தை தொடங்கிய இடத்துல இருந்து எந்த திசை, இப்போ தொடங்கிய இடத்துலேருந்து எந்த திசையில் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில் ஒரு திசை இருக்கும், அது வடமேற்கு. வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில் உள்ள திசை அது வடமேற்கு. இந்த இப்படி பார்த்தா இது வடமேற்கு, சரியா? அப்போ கவனமாக இருக்கும், சரியா? இவ்வாறு நீங்கள் கோடுகளை போட்டு படங்களை போட்டு இந்த செய்து பார்த்து சரியான விடையாளினா உங்களுக்கு ஒரு விளையும் வராது. 2.5 புள்ளியை அப்படியே எடுத்துக்கொள்ளலாம், சரியா? ரைட், குட். உடங்காட்டி திருப்பி போட்டு பாருங்கள், சரியா? வினா இலக்கம் 24. மாலதியின் அம்மா பார்வதி பூரணி பார்வதியின் தாயாவர்.
வருண் மாலதியின் தம்பியனின் மாலதி பூரணிக்கு என்ன உறவு முறை? இங்கே பார்த்தால் மாலதி பார்வதி பூரணி வருண் மாலதி பூரணி இப்படி இப்படி இருக்கும். உங்களோட குழப்புற மாதிரி இருக்கும். ஆ 2 வரியில தான் இருக்குது. ஆனால் உங்களோட குழப்புற மாதிரி தான் இந்த இது தரப்பட்டிருக்கு. சரியா? அப்போ இந்த தொடர்பை நீங்கள் அவதானிக்க வேணுமா இருந்தால் வடிவ சரியாக இந்த விடையை அணுகணுமா இருந்தால் கோட்டு படங்களை போட்டு பார்க்க வேணும். அப்படி இல்லைன்னா இந்த பெயர்களை எழுதுகிற முறை இருக்குது பாருங்கள், இப்படின்னு காட்டித்தாரன். இப்போ கோட்டு படமும் சிறந்த வழி, பெயர்களை எழுதி செய்கிறதும் சிறந்த வழி. இப்போ மாலதியின் அம்மா பார்வதி முதலாவது. அப்போ முதலாவதுங்களுக்கு தெரியும் மாலதி. இப்போ மாலதியின் அம்மா பார்வதி என்றால் நாங்கள் மேலே தான் அம்மா போடுவோம். சரியா? அம்மாண்டா மேலே போடுவோம். தம்பி தங்கச்சி என்று சொன்னால் கீழே போடுவோம். சகோதரம் அண்டா பக்கத்தில் போடுவோம். கணவன் மனைவி என்றாலும் பக்கத்தில் போடுவோம். அது மிக இலவாக செய்து பார்க்குறேன். இப்போ மாலதி அம்மா பார்வதி. இப்போ மாலதிக்கு அம்மா இருக்கானா மேலே போடுறேன். மாலதிக்கு மேலே உள்ளால் அம்மா பார்வதி. இப்போ அம்மா தான் அம்மா, இவ மகள். பூரணி பார்வதியின் தாய். இப்போ பார்வதிக்கு ஒரு தாய் இருக்கிறார், அவர் பூரணின்னா அவரை மேலே போடுவோம். இப்போ பாருங்க, பூரணி பார்வதியின் தாய். அப்போ மாலதிக்கு அம்மா பார்வதி, பார்வதிக்கு அம்மா பூரணி. சரியா? வருண் மாலதியின் தம்பி. அப்போ இங்கே தம்பி என்றபடியா நாங்கள் சகோதரம் என்றா பக்கத்துலையும் போடலாம். ஏன்? மாலதியின் சகோதரம். சரி, சகோதரன் வருண். இப்போ மாலதியை தான் பூரணிக்கு என்ன முறைன்னு கேட்டது. இங்கே பாருங்க, மாலதியை தான் பூரணிக்கு என்ன முறை. இப்போ பூரணி மாலதிக்கு என்ன உறவு முறைன்ற ஒரு வினாவும் கேட்கலாம். மாலதி பூரணிக்கு என்ன உறவு முறைன்னு கேட்கலாம். சரி, அப்போ 2 விடயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். மேலே உள்ள ஆளுக்கு கீழே உள்ள ஆள் என்ன உறவு முறை, கீழே உள்ள ஆளுக்கு மேலே உள்ள ஆள் என்ன உறவு முறைன்னு கேட்கலாம். சரியா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கு கேட்டுன்னா மாலதி தான் பூரணிக்கு என்ன உறவு. அப்போ மேலே இருந்து இவாவுக்கு இந்த மாலதி பூரணிக்கு என்ன உறவு முறை. அப்போ அம்மாண்டே அம்மா அம்மம்மா. சரியா? அப்போ அம்மம்மாவுக்கு மகளின் மகளை என்னென்று சொல்கிறோன்னா பேர்த்தி என்று தான் சொல்கிறது. என்று சொல்கிறது பேர்த்தி. மகனண்டா பேரன். அப்போ வருண் பேரனாக இருப்பார். சரியா? வருண் பேரனாக இருப்பார். சரியா? இவ்வாறு நீங்கள் போட்டு பார்க்க வேணும். பேர்களை போட்டு பார்க்கலாம். என்ன கோட்டுப்படம் முறை இருக்குது. அடுத்த வினாபத்திரத்தில் நான் அந்த கோட்டுப்பட முறையை விளங்கப்படுத்தி விடுவேன். சரியா? இதுக்கு முதல்ல நாங்கள் எங்களுடைய வீடியோக்களில் இருக்குது, கடந்த வருட வீடியோக்களில் அந்த கோட்டுப்படம் மூலம் விளங்கப்படுத்தின விஷயம் இருக்குது. அதே முருகா போய் பாருங்கள். சரியா? ஃப்ரீயான நேரங்களில் அதே முருகா பாருங்கள். விநாயகம் 25. கீழே உள்ள உருவினை புள்ளிக்கோட்டின் வழியே குறுக்காக வெட்டி அம்புக்குறி காட்டும் திசை வழியாக பக்கத்தோற்றத்தினை அவதானிக்கும் போது தென்படும் விதம். இங்கே பாருங்க, மேலே இருந்து பார்க்குறது வளமையாக கேட்குறது. என்ன மேலே இருந்து பார்க்கல இப்படி இருக்கும், ஒரு சதுர வடிவமும் அதில் ஒரு வட்டமும் தெரியும். என்ன வளமையாக கேட்குறது. இந்த இதில் பாருங்க வித்தியாசமாக கேட்டுருக்கு. இப்படி வச்சுட்டு வெட்டினா என்ன நடக்கும்? ஒரு சதுரமுகியோ கனவுருவுக்கு மேலேயோ ஒரு உருளையை வச்சுட்டு இப்படி குறுக்காக வெட்டினா என்ன நடக்கும்? சரியா? அப்போ இந்த முதலாவது படத்தை பாருங்கள், இந்த வளைந்த பகுதி தெரியாது. இப்படி வெட்டினா இந்த வளைந்த பகுதி தெரியாது. இங்கே இப்படி வளைந்த பகுதி தெரியாதுன்னா வெட்டினா உருளையாக வெட்டினா அப்படி செவ்வக வடிவம் தான் தெரியும். ஏன்னா உருளையாக குறுக்காக வெட்டினா தெரிய போது செவ்வக வடிவம். அப்போ இது சரி, இந்த செவ்வக வடிவம் சரி. ஆனால் ஒன்று பாருங்க, இதுக்கு மேலே தான் இருக்குது. இந்த உருளை இந்த கனவுருக்கு மேலே இருக்குன்னு சொன்னால், அப்படி சதுரமுகிக்கு மேலே இருக்குன்னு சொன்னால், இந்த கீழே இந்த கோடு வருமோ? இல்லை, இந்த விளிம்போட வரணும். அப்படின்ட்டு பார்த்தா இந்த 3வது விட தான் சரி. மிகச்சரியான விட 3வது விட. சரியா? ரைட். வினா இலக்கம் 26. அப்பா கடையில் வாங்கி வந்த இனிப்புகளில் எனக்கு தந்ததை விட 2 மடங்கு தம்பிக்கும் 3 மடங்கு தங்கைக்கும் என பகிர்ந்து கொடுத்தார். என்ன? எனக்கு தந்தையை விட 2 மடங்கு தம்பிக்கும் 3 மடங்கு தங்கைக்கும் என பகிர்ந்து கொடுத்தார். சரியா? அப்பா கடையில் இனிப்புகளை வாங்கி கொண்டு வாரார். எனக்கு தந்ததை விட 2 மடங்கு தம்பிக்கும் 3 மடங்கு தங்கைக்கும் கொடுக்குறார். இப்போ பாருங்க, அப்போ எனக்கு தந்தது 1 மடங்கு, அதை போல் தம்பிக்கு 2 மடங்கு, 3 மடங்கு தங்கைக்கும் என கொடுக்குறார். அப்போ மொத்தம் எத்தனை மடங்கு? 6 மடங்கு. என்ன 6 பங்கு இருக்க வேணும். மொத்தம் 6 பங்கு. ஏண்டா எனக்கு 1 பங்கு, தம்பிக்கு 2 பங்கு,
அங்கால 3 மடங்குங்க 3 என்ன 3 பங்கு தங்கைக்கு. அப்போ மொத்தம் எத்தனை பங்கு இருக்குன்னு பார்த்தால் 1 2 3 3 3 6. அப்போ இது இந்த விடை வந்து 6ஆல் பிரிவிடக்கூடிய விடையாக இருக்க வேணும். 6ஆல் பிரிவிடக்கூடிய விடையாக இருந்தால் 1 தான் இருக்குது. 6ஆல் பிரிவிடக்கூடிய விடையாக இருந்தால் 1 தான் இருக்குது. அப்போ சிம்பிளாக அப்படியும் கண்டுபிடிக்கும். அதை விட பாருங்கள், தங்கைக்கு கிடைத்த இனிப்புகள் 12 சொல்லியிருக்கு. அப்போ தங்கைக்கு 12 கிடைந்தால் 3 மடங்கு தான் 12. அப்போ 12 3ஆல் பிரிக்கிங்க. 12 3ஆல் பிரித்தா என்ன நடக்கும்? 12 3ஆல் வச்சா முன்னாங்கு 12 முன்னாங்கு 12. அப்போ ஒரு பங்கில் எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். 12 3ஆல் பிரித்தா ஒரு பங்கில் 4 இருக்கும். அப்போ தங்கைக்கு கிடைச்ச 3 பங்கில் 12 இருக்குன்றால் ஒரு பங்கு 4 தம்பிக்கு கிடைச்சது எத்தனை? தம்பி கிடைச்சது 2 பங்கு. அப்போ 4 4 8. அப்போ இவருக்கு கிடைச்சது எத்தனை? இவர்கிட்ட 4. யாருக்கு? எனக்கு கிடைச்சது 4. அப்போ எனக்கு கிடைச்சது 4, தம்பிக்கு கிடைச்சது 2 மடங்கு, அப்போ 8. தங்கைக்கு கிடைச்சது 12 கிடைச்சது, 3 மடங்கு கிடைச்சாண்டா 12. அப்போ 12 மட்டும் 20, 24 24. இந்த முறையிலையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த முறையிலையும் நீங்கள் பார்க்கலாம். சரியா? ரைட். இது சிம்பிள் என்ன? ரைட், ஓகே. இக்கோலத்தில் ஏபி ஆகியவற்றுக்கு பொருத்தமான எண்கள் முறை. இங்கே ஒரு கோலம் ஒன்று தரப்பட்டிருக்கிறது. இந்த இடைவெளியில் பார்த்தீங்கன்னா இதில் ஏ என்ன ஏயும் பியும் காட்டப்பட்டிருக்கு. இதில் ஏ காட்டப்பட்டிருக்கு, இதில் பி காட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு இது பொருத்தம். இங்கே 2 இலக்கங்கள் 10 14, 10 16, 16 10. அப்போ இதில் ஏதோ 2 இலக்கங்கள்லாம் இந்த இடத்த பெறணும். பார்க்கணும் எந்த ஒழுங்கில் இருக்குது. இங்கே 14 24, அப்போ 10 கூடுது. இங்கே 10 கூடினா 34 இருக்கணும். அது இல்லை. அப்போ இந்த ஒழுங்கு இல்லை. 2 6 4 கூடுது. இங்கே அப்படியே 2 6, இப்போ 10 போட்டோம்டா. இதில் இங்கே 4 கூடுது, இதில் 4 கூடுது, 4 கூடுது. ஓகே. இதில் 10 போடுவோமா இருந்தால் 2, இதில் 4 கூடினபடியா 6, 4 கூடினபடியா 10, 4 விட 14. ஓகே, இந்த மாதிரி சரி. அப்போ 14 போட்டு பார்த்தா 8. 8ஓட எத்தனை கூடினா 14 வரும்? 6 கூடினா 14 வரும். 14ஓட 6 கூடி இருந்தால் 14ஓட 6 கூடி இருந்தால் 20 வந்திருக்கணும். ஆனால் 24 இருக்குது. அப்போ அந்த முறை தவறான முறை போல இருக்குது. அப்போ எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஏதோ ஒரு முறையில் இருக்குது. நாங்கள்லாம் கண்டுபிடிக்கோம். எப்படி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த வினாவுக்கான விடையை பாருங்கள். 10 மாறும். அப்போ இதில் நாங்கள் 10 போட்டு இதில் 10 போட்டோம்னு சொன்னால் இந்த 10 இப்படி வந்தாண்டு கண்டுபிடிக்கும். இதில் 16. அப்போ பிக்கு பதிலாக 16. இந்த 16 இப்படி வந்தாண்டு கண்டுபிடிக்கும். இப்போ பாருங்க, 8ல் 6 கழிச்சா 2 மேலே வந்திருக்கு. அப்போ இந்த 8ல் 6 போனால் 2. விளங்கிடா? இந்த 8ல் 6 போனால் 2 மேலே போட்டிருக்கு. அப்போ இந்த 16ல் 10 போனால் 6 போட்டிருக்குங்க. சரியா? 24ல் 16 போனால் எத்தனை? 24ல் 16 போனால் 8. 24ல் 16 போனால் 8. இப்போ 24ல் 14 போனால் 10. 40ல் 24 போனால் 16. ஆகவே இந்த கோல ஒழுங்கு அவதானிச்சிங்கன்னு சொன்னால் இந்த முன்னுக்கு இருக்கிறது பின்னுக்கு இருக்கிறத கழித்து மேலே உள்ள இலக்கம் வருகுது. சரியா? 10ல் 16ல் 10 போனால் 6 வருகுது. 24ல் 16 போனால் 8 வருகுது. அப்போ மற்ற செக் பண்ணி பார்க்கணும் கீழே. இப்போ 24ல் 14 போனால் 10,
அப்போ 40ல் 24 16. ஆகவே இவ்வாறு கோல அமைப்புகள் வருகின்ற பொழுது நீங்கள் நீண்ட பயிற்சிகளின் ஊடாக இலகுவாக இவ்வாறு இந்த கோல அமைப்புகளுக்கு விடையாக கண்டுபிடிக்கலாம். சரியா? ரைட். மரக்குற்றி ஒன்றை சரிபாதியாக வெட்டி எடுத்த பின்னர், வினா இலக்கம் 28, மரக்குற்றி ஒன்றை சரிபாதியாக வெட்டி எடுத்த பின்னர் எஞ்சியுள்ள மரக்குற்றியானது 2 சம துண்டுகளாக வெட்டப்பட்டுள்ளன. அப்போ முதலாவது சரிபாதியாக வெட்டினோம்னா ஏற்கனவே 2 துண்டாக வெட்டியாச்சு. அப்புறம் எஞ்சிய துண்டு ஒன்று எஞ்சிய மரக்குற்றியானது வெட்டி எடுத்தாச்சு உண்டு. அப்போ 2 சமபாதிகள் ஒன்று எடுத்தாச்சு. அப்போ எஞ்சிய தண்டா ஒன்று ஒரு குற்றி. அப்போ அதை 2 பிறகு வெட்டியாச்சு சம துண்டியா. அதில் ஒன்றின் நீளம் 8 மீட்டர் என்றால் வெட்டுவதற்கு முன்னர் இருந்த மரக்குற்றியின் நீளம் எவ்வளவு? மிக இலகுவான வினா. சரியா? இந்த வினாவுக்கான விடைய பாருங்க. முதல் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு மரக்குற்றி பெரிய மரக்குற்றி அதை 2 வெட்டியாச்சு, ஒரு துண்டு எடுத்தாச்சு. இப்போ மற்ற துண்டு தான் 2 வெட்டப்படுது. அது 1 8 சொன்னால் மற்றதும் 8 ஆயிடுது. அப்போ இது 2ம் இவ்வளவும் 8 8 மட்டும் 16 சொன்னால் இஞ்சாலையும் 16 தான் இருந்திருக்க வேணும். அப்போ முன்னர் இருந்த மரக்குற்றியின் நீளம், ஆரம்பத்தில் இருந்த மரக்குற்றியின் நீளம் 16 16 32 மீட்டர். சரியா? சரி, ஒரு இலகுவான வினா. 11 படிகளை கொண்ட படிக்கட்டில் சுரேகா முதல் படியிலும் காஞ்சனா இறுதி படியிலும் நிற்கின்றனர். சம நேரத்தில் சுரேகா ஒரு படி மேலே ஏறும்போது காஞ்சனா ஒரு படியை கடந்து கீழே இறங்கினாளின். 3வது பாய்ச்சலில் சுரேகா காஞ்சனா ஆகிய இருவரும் நிற்கும் படிகள் முறையே எவை? கவனமாக இருக்கணும். சுரேகாவையும் காஞ்சனாவையும் தான் கேட்டிருக்கு. சரியா? அப்போ சுரேகா முதல் படியில் இருக்கிற காஞ்சனா. இந்த வினாவில் பல்வேறு விதமாக கேள்விகள் கேட்கலாம். எத்தனையாவது பாய்ச்சலில் எந்த படியில் இருக்கிறான்னு கேட்கலாம். இந்த 3வது பாய்ச்சலில் எந்த படியில் நிற்கிறோம்னு கேட்கலாம். சுரேகாவை காஞ்சனாவை முன்னு போட்டு சுரேகாவை பின்னு போட்டால் வேறு விட வந்துடும். அப்போ அந்த நேரம் நீங்கள் வடிவ அவதானிக்கன்னு சொன்னால் அங்கே அவதானிக்காட்டி பிள்ளையான விடையது. அப்போ வடிவாக பார்க்கணும். இவ்வாறான வினாக்கள் வரைகளை என்ன கேட்டிருக்கு. அப்போ இவ்வாறான வினாக்கள் வரைகளை உண்டு அண்டர்லைன் பண்ணுங்கள். பென்சிலால் அண்டர்லைன் பண்ணுங்கள். முக்கியமான விஷயத்துக்கு கீழே 3வது பாய்ச்சல் ஒழுங்குமுறையை பாருங்கள், சுரேகாவும் காஞ்சனா. அப்போ இப்படி முக்கியமான விஷயங்களில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். அப்போ மறக்காது. சரியா? தவறு விட சந்தர்ப்பம் பெறாது. சரியா? ரைட். அப்போ பாருங்க, இப்போ எத்தனை படி இருக்காம். இந்த வினாவுக்கான விட 3வது விட. சுரேகா 4வது படியிலையும் காஞ்சனா 5வது படியிலையும். இது இலகுவானது. இப்போ ஆரம்பம் 1வது வினாத்தாள் இப்படி இருக்குது. போக உங்களுக்கு இந்த படிகள் தொடர்பான கொஞ்சம் கடினமான வினாக்கள் வரும். சரியா? கவனமாக இருக்கும். இப்போ பாருங்கள் எத்தனை படி இருக்குன்னு சொன்னால் இதில் 11 படி இருக்குது. சரியா? இந்த 11 படியில் 1வது படியில் யார்? சுரேகா நிற்கும். இறுதி படியில் காஞ்சனா நிற்கும். இப்போ சுரேகா ஒவ்வொரு படிகளாக ஏறேக்குள்ள காஞ்சனா ஒன்று விட்ட ஒரு படியாக கிளறங்கிறார். இப்போ 1வது பாய்ச்சலில் இவர் சுரேகா 2வது படியில் நிற்பார். அவர் மேலே இருந்து 3வது படிக்கு வந்துடுவார். மேலே இருந்து கீழே இருந்தில்ல, மேலே இருந்து. சரியா? கவனமாக இருக்கணும். இப்போ 2வது பாய்ச்சலில் இவர் 3வது படியில் நிற்பார் சுரேகா. அவர் மேலே இருந்து ஒரு படியை கடந்து கீழே குதிப்பார். இப்போ இவர் 3வது பாய்ச்சலில் இப்போ 4வது படியில் நிற்கிறார். இப்போ அவர் அடுத்த 3வது பாய்ச்சல் எங்கே நிற்பார்னு சொன்னால் 5வது படிக்கு வந்துடுவார். இப்போ இதில் சரியா? 5வது படிக்கு வந்துட்டார். இப்போ பாருங்க, அப்போ கேட்ட கேள்வி சுரேகா இந்த படியில் நிற்கிறார், காஞ்சனா இந்த படியில் நிற்கிறார். இதான கேள்வி. காஞ்சனா இந்த படியில் நிற்கிறார், சுரேகா இந்த படியில் நிற்கிறார் கேட்டிருந்தால் விட மாறி வந்திருக்கும். சரியா? அவ்வாறான நேரத்தில் நீங்கள் தவறு விட்டுருவீங்க. அப்போ கவனமாக இருங்க. இவ்வாறான வினாக்களை கேட்குறேன். வினா இலகுவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதில் சின்ன ஒரு விஷயம் இருக்கும், அதை கவனிக்காவும். சரி? உங்களை மயக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை செய்யணும். சுரேகா இருக்கிறத காஞ்சனா இருக்கிற சுரேகா மாற்றி விட்டால் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. சரியா? கவனமாக இருக்கும். சரியா? இந்த வினாக்கான விட 3வது விட என்ன? சரி. ஒரு புத்தகத்தின் 2 பக்கங்கள் கீழே காட்டப்பட்டுள்ளன. அப்புத்தகத்தின் 5 தாள்களை இடமிருந்து வலமாக நடத்திய பின்னர் தோன்றும் இலக்கங்கள் முறையே இவை. இவ்வாறு தான் வினாக்கள் வருகிறது. இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் ஒரு வினாத்தாள்லையும் வினாக்களை செய்திருக்க மாட்டீங்க. சரியா? நாங்கள் இறுதி பரீட்சையிலே வந்த வினாக்கள் வரப்போகின்ற வினாக்கள் என பகுப்பாய்வு செய்து தான் வினாக்களை வழங்குவோம். சரியா? இப்போ 1-2 வினாக்கள் இப்படி தான் இருக்கும். இது வித்தியாசமாக இருக்கும். சரியா? இந்த பரீட்சை எடுத்துக்கொண்டாலும் ஒரு 4-5 வினாக்கள் உங்களுக்கு புதிய வினா மாதிரி இருக்கும். சரி? அந்த வகையில் தான் இந்த வினா உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது ஒரு சிறந்த வினா. சரியா? இந்த ஒரு சிறந்த வினா, பாராட்டுக்குரிய வினா. இவ்வாறான வினாக்களில் நீங்கள் இதுவரைக்கும் பயிற்சி செய்திருக்க மாட்டீங்க. சரியா? இந்த புத்தகங்களை வச்சுக்கொண்டு நிறைய கேள்விகள் இவ்வாறான கேள்வி வரையலாம், இப்படியான கேள்விகள்லாம் வருகிறது.
ஒரு நடைமுறையில் நடக்கிற விஷயங்களை வச்சுக்கொண்டு தான் இந்த கேள்வி வரும். சரி, இப்போ பாருங்க, இந்த புத்தகத்தை வச்சுக்கொண்டு கேள்வி கேட்க முதலாவது எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இடப்பக்கம் எது வலப்பக்கம் எதுன்னு தெரிய வேணும். சரியா, ஒரு ஆளுன்ற இடப்பக்கம் எதுவோ வலப்பக்கம் எதுவோ அதுதான் புத்தகத்தில். சரியா, புத்தகத்தில் நீங்கள் பார்க்கல இடம் எது வலம் எதுன்னு சொன்னால் சாதாரணமாக உங்களோட இடக்கைக்கு நேர இடப்பக்கமும் வலக்கைக்கு நேர வலப்பக்கமும் இருக்கும். அப்போ இது இடம், இது வலம். சரியா, அதில் கவனமாக இருந்தால் தெளிவாக இருந்தால் சரி. இப்போ கேட்கப்பட்டது பாருங்கள், தாள்களை இடமிருந்து வலமாக நகர்த்திய பின் தான் கேட்டோம். இதில் ஒரு அண்டர்லைன் பண்ணணும். நீங்கள் இதை கேட்ட கேள்வி வந்து இடமிருந்து வலமாக நகர்த்துறதுண்டா. நீங்கள் புத்தகத்தை வாசிக்கிறதுன்னு சொன்னால் வலமிருந்து இடமாக நகர்த்துறது. வாசிக்க நாங்கள் என்ன செய்வோம்னா இப்படித்தான் இந்த பக்கம் நகர்த்துவோம், இங்கே இருந்து இங்கே நகர்த்தி கொண்டு போவோம். வாசிக்கும் பொழுது தொடர்ச்சியாக வாசிக்கும் போது போட்டு விட்டால் அது வேறு அவ்வளோ வந்துடும். அது வலத்தில் இருந்து இடப்பக்கம் தான் நகர்த்தி கொண்டு போவோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டது பாருங்கோ, இடமிருந்து வலமாக நகர்த்திய பின்னர் இடமிருந்து வலமாகண்டா இங்கே இருந்தால் இஞ்சால தாள்களை இந்த பக்கத்துலேருந்து இஞ்சால் திருப்பி இந்த பக்கத்தில் முன்னுக்கு போகிறது. விளங்கிட்டா? ரைட். அது நல்ல வினா உண்டு, கவனமாக இருங்கோ. சரி, அப்போ இந்த வினாவை கொஞ்சம் அவதானமாக பாருங்க. அப்போ பாருங்கள், இப்போ என்ன முதல்ல இத்தனை தாள் 5 தாள்களை நகர்த்த வேணும். இப்போ ஒரு தாளை நகர்த்தினா என்ன வழக்கம் பண்ணுதுன்னா, இந்த தாளை இஞ்சால நாங்கள் நகர்த்தி விட்டால் முன்னுக்கு 35 இருக்கும், அதுக்கு முதல் 34 இருக்கும். சரிதானே, அதுக்கு முதல் 34 இருக்கும். அது சிம்பிளாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு தாளை நகர்த்தினா என்ன கேள்விண்டா, இந்த இப்படி தான் இருக்கும். ஒரு தாளை நகர்த்தினா இந்த தாள் இஞ்சால போனால் இதில் 35 இருக்கும், இங்கே 34 இருக்கும் இந்த பக்கத்தில். இப்போ ரெண்டாவது ஆளை நீங்கள் நகர்த்தினீங்கன்னு சொன்னால் அந்த 34க்கு பின்னால் என்ன இருக்கும், 33 இருக்கும், அதுக்கு முன்னுக்கு 32 இருக்கும். இப்போ மூன்றாவது ஆளை நகர்த்தை வாங்கி இந்த 32க்கு பின்னால் என்ன இருக்கும், 31 இருக்கும், அதுக்கு முன்னால் 30 இருக்கும். இப்போ நாலாவது ஆளை நகர்த்திங்கன்னா 29 இருக்கும், 28 இருக்கும். ஐந்தாவது ஆளை நகர்த்தினீங்கன்னு சொன்னால் இஞ்சால 27 இருக்கும், இஞ்சால 26 இருக்கும். சரியா, இடமிருந்து வலமாக நகர்த்திக்க. வலமிருந்து இடமாக நகர்த்திங்கன்னா விட வேற வந்துடும். என்ன, இஞ்சால 37 இருக்கும், அதுக்கு பின்னால் இங்கே 38 வந்து இஞ்சால 39 வந்துடும். அது அப்போ அந்த பக்கம் பார்த்து கொண்டு போய் 44 45 வந்துடும்னு நான் நினைக்கிறேன். சரியா, அப்போ கவனமாக இருக்க வேணும். இது வலமிருந்து இடமாக இல்லை, இடமிருந்து வலமாக. சரி, அப்போ இப்படி பார்த்தா இந்த வினாவுக்கான விடை வந்து முதலாவது விடை. கவனமாக இருங்க. இது உங்களோட நடைமுறை வாழ்க்கையோட தொடர்புபட்ட ஒரு ஐக்கியம், நல்ல சிறந்த நுண்ணறிவு வினா. சரியா, அடுத்த புத்தகம் தொடர்பான வினாக்கள் இன்னும் அடுத்தடுத்த வினாத்தாள்களை வரும். உங்களுக்கு மிகச்சிறந்த பயிற்சி கிடைக்கும். வடிவாக பாருங்கள். சரியா, ரைட், குட். இன்று புதன்கிழமையனின் நேற்று முன்தினத்துக்கு முதல் நாளுக்கும் நாளை மறுதினத்துக்கு அடுத்த நாளுக்கும் இடையே எத்தனை நாட்கள்? கடந்த வருடமும் இப்படி ஒரு வினா கேட்கப்பட்டிருந்தது. சரியா, கடந்த வருடமும் இப்படி ஒரு வினா கேட்கப்பட்டிருந்தது. 5 நாட்கள் எப்படின்னு சொன்னால் இதுக்கு போட்டு பார்க்கணும். நீங்கள் முதலாவது இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இன்று முதலாவது இன்று போடணும். அப்போ இந்த இதை நீங்கள் பாடமாக்கியே வச்சுருக்காங்க. அப்போ இன்றண்டா நேற்று, அதுக்கு முதல் நாள் நேற்று, அடுத்த நாள் நாளை, அதுக்கு முதல் நாள் நேற்று முன்தினம், நேற்று முன்தினத்துக்கு முதல் நாள் இன்று, நாளை, நாளை மறுதினம், நாளை மறுதினத்துக்கு அடுத்த நாள். சரியா, இப்போ இவ்வளவும் தெரிஞ்சால் உங்களுக்கு போதுமானது. இப்போ இதில் பாருங்கள், இதை வச்சுக்கொண்டு நீ கேள்விக்கு அணுகலாம். இன்று புதன்கிழமை, இன்றைய புதன்கிழமை. நம்ம இன்றைய புதன்கிழமை சொல்லலாம் நேற்று முன்தினத்துக்கு, நேற்று முன்தினத்துக்கு முதல் நாளுக்கு. அப்போ இதுதான் அந்த நாள். சரியா, அப்போ புதன்கிழமை இது என்ன நாளாக இருந்திருக்கும்? இது இன்று புதனண்டா, முதல் நாள் செவ்வாய், திங்கள், ஞாயிறு. அப்போ இப்படி எதுவும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. பேசிக் இப்போ இதெல்லாம் மறைஞ்சிருக்கணும். சரியா, ரைட். நாளை மறுதினத்துக்கும் என்ன, நாளை மறுதினத்துக்கு அடுத்த நாள், அதுக்கு இடையே உள்ள நாட்கள் 1 2 3 4 5. சரியா, இது ஒரு அடிப்படை கேள்வி. சரி, பேசிக்காக கேட்கப்பட்டிருக்குது. கவனமாக இருக்குது. சரியா, இப்படி பயிற்சி எடுக்கணும். இதை எழுதி இப்படி எந்த கேள்வி கேட்டாலும் முதல் இது எழுதுங்க. இதை வச்சு கொண்டு வடிவாக போகலாம். இதில் புதனண்டா இனி முதல் நாள் என்னென்று கேட்டாலும் சொல்லலாம். நேற்று முந்தினத்துக்கு முதல் நாள் என்ன கிழமை என்று கேட்கலாம். நாளை மறுநாளுக்கு அடுத்த நாள் என்னென்று கேட்கலாம். நாளை மறுநாள் அடுத்த நாளுக்கு 5 நாட்களுக்கு முன்னே என்ன நாள் என்று கேட்கலாம். இப்படி பல்வேறு விதமான வினாக்கள் கேட்கலாம். அப்போ பேசிக் ஐக்குவம் நீங்கள் பிடிச்சி கொள்ளணும். இதை அடிப்படையாக தெரிஞ்சால் எந்த வினாவுக்கும் நீங்கள் பதிலளிக்கலாம். சரியா, சரி, குட் குட். இதில் திருப்பி பாருங்க.
எண்கள் அமைந்துள்ள முறையை நன்கு அவதானித்து விடையை தெரிவு செய்க. இது உங்களுக்கு முழுக்க முழுக்க பயிற்சியில் தான் வரும். சரியா, முழுக்க முழுக்க எத்தனை பயிற்சி செய்கிறீங்களோ அது இலகுவாக டக்குன்னு உடனடியாக இந்த வினாவுக்கு நீங்கள் விடையாக அணிக்கொள்ளலாம். இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு கோல ஒழுங்கில் தான் இருக்கும். சரியா, பாருங்க 3 8 ஆகுதுண்டா என்ன 5 கூடுது. ஆனால் இங்கே பிறகு பார்த்தா 6 ஆகுது. அப்போ 6 பிறகு 16 ஆகுது. அப்போ இது வேறு ஒரே கோல ஒழுங்கில் இல்லை, ஒன்றை விட்டு ஒரு கோல அமைப்பில் இருக்கலாம். அல்லது 2 பட்டிகள் தவிர்த்து 2 கட்டங்களுக்கு அப்பாலே உள்ள எண்கள் கோல ஒழுங்கிலே அமையலாம். ஏதோ ஒரு கோல ஒழுங்கில் இருக்குது. அப்போ அதை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு சில நேரம் இலகுவான வழி இந்த இதில் தரப்பட்டுள்ளதை வச்சே போகணும். இப்போ 40 15 கொண்டு நாங்கள் ஏக்கி பதிலாக 40 மீக்கி பதிலாக 15 போட்டு பார்த்து அந்த என்ன கோல ஒழுங்குன்றதையும் கண்டுபிடிக்கலாம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா மிக இலகுவான கோல ஒழுங்கு போல நடக்கும். இங்கே பாருங்க, 3 அப்படியே 6 ஆயிருக்குது, 6 9 ஆயிருக்குது, 9 12 ஆயிருக்குது, 12 என்னவாயிருந்திருக்கா வேணும்? 12 3 கூடினா என்ன நடந்திருக்கும்? 15 இருந்திருக்கணும். ரைட், குட். இங்கே 15 இருக்குது, இதில் 15 இருக்குது. ரைட், இது கண்டுபிடிச்சா ஏ வந்தப்போ 15. அடுத்த பாருங்க 8 16, 16ஓடு 8 கூடினா 24, 24ஓடு 8 கூடினா 32, 32ஓடு 8 கூடினா 40. அப்போ 15 40, ஏக்கு பதிலாக 15, பிக்கு பதிலாக 40. சிம்பிள். சரியா, அப்போ இது நீங்கள் பயிற்சியில் தான் போடணும். இப்போ நிறைய பயிற்சிகளை செய்யணும். சரியா, வினாத்தாள்களை வர இவ்வாறான எண்கோல பயிற்சிகளை செய்தால் இறுதி பரீட்சையில் உங்களுக்கு தரப்பட்ட வினாவை மிக இலகுவாக நீங்கள் செய்து போடலாம். சரியா, ரைட். நான் முதல்ல சொன்னேன், வெற்றிக்கான ஒரே ஒரு தாரக மந்திரம் பயிற்சி பயிற்சி பயிற்சி. சரியா, ரைட், குட். எங்களுடைய வினாத்தாள்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த பயிற்சியாக அமையும். இறுதி பரீட்சைக்கு நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். கோலத்துக்கேற்ப இடைவெளிக்கு பொருத்தமான எண்ணை தெரிக. இங்கே பாருங்கள், இதுவும் கோலம். இது ஏதோ ஒரு அமைப்பில் இருக்குது. கூட்டப்பட்டிருக்கலாம், கழிக்கப்பட்டிருக்கலாம், பெருக்கப்பட்டிருக்கலாம், என்ன அப்படி தான் பார்க்கணும், வகுக்கப்பட்டிருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு ஒழுங்கில் தான் இது இருக்குது. சரியா, அப்போ இந்த 16 விடை இருக்குது, 17 விடை இருக்குது, 18 விடை இருக்குது. இங்கே பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த வினாவுக்கான விடை இந்த இடத்துல 17 வர வேணும். எப்படி என்று பார்ப்போம். இப்போ பாருங்கள், 9 27, 9 27. அப்போ இந்த கட்டத்தில் 27 வந்துட்டு. ஆனால் இங்கே என்னென்னு 15 வேறுண்டு பார்ப்போம். அப்போ 27ல் 12 கழிச்சுப்பா, 3ஐயும் 9ஐயும் கூட்டுங்க. இந்த 3ஐயும் 9ஐயும் கூட்டுங்க. சரியா, அப்போ இது இப்படி இப்படி இப்போ இந்த கோலங்கள் இப்படி தான் பாரு, நீங்கள் கவனமாக செய்து பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். சரியா, பாருங்க 9 27, 3 இந்த 9 பெருக்கிறோம் நாங்கள் முதலாவது. அண்டா பெருக்கினா இங்கே 27 வந்துட்டு. என்னதில் வந்தது? இதை பெருக்கினால வந்தது, இதை பெருக்கினால வந்துட்டு. சரியா, இது ரெண்டையும் பெருக்கினேன். இப்போ இது ரெண்டையும் கூடும், 3ஐயும் 9ஐயும் கூட்டினா என்ன நடக்கும்? 12 வரும். அப்போ 27ல் 12 போகணும். அப்போ 27ல் 12 கழிச்சு பாருங்க என்ன வருது? 27ல் 12 கழிச்சா 7ல் 5 2 போனால் 7ல் 2 போனால் 5, 2ல் 1 ரைட். அப்போ இந்த ஓர்டர்லாம் இது இருக்குது போல நடக்கும். இது கண்டுபிடி, இது பயிற்சியில் தான் பெறும். சரியா, அப்போ நிறைய பயிற்சி செய்தால் உடனடியாக கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் இப்படி பார்ப்போம், 3 9 9 9 81. அப்போ அதில் இருந்து கழிச்சு பார்க்கலாமா? இப்படி அப்படி நாங்கள் இது 3 15 9 3ஐயும் கூட்டினா 27 வருதா? சரியா, இப்படி 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 ஏதோ ஒரு வித்தியாசமாக நீங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கும். சரி, அப்போ அடுத்த 7 14. ஓகே, 14ல் 9 கழிச்சால் 5. சரி, அப்போ 7 4 28, 28ல் 11 7 4 11, 11 கழிச்சா என்ன வரும்? 17 வரும். சரியா, ரைட். இதை நீங்கள் முயற்சி செய்து பார்த்து பயிற்சி புறப்பணும். சரியா, கூடிய பயிற்சிகளை செய்யும். இங்கே பாருங்கள், இது ஒரு நல்ல கேள்வி உண்டு. நீங்கள் இப்போ தான் ஆரம்ப பயிற்சிகளை செய்து கொண்டிருப்பீங்க. 4 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் உயரமுள்ள சுவர் ஒன்றுக்கு தீந்தை பூசுவதற்கு 2 லிட்டர் தீந்தை தேவைப்படுகிறது. சிலபஸில் பரப்பளவில்லை, ஆனால் ஃபஸ்ட் பார்ட்டுக்குள்ள பரப்பளவு சார்ந்த வினாக்கள் வரும். ஆகவே பரப்பளவை நீங்கள் படித்து கொள்ளுங்கள். சரியா, நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டுக்கு அதுக்கு ஃபஸ்ட் பார்ட்டுக்கு கட்டாயம் தேவை. சரியா, பரப்பளவண்டு வராட்டி பரப்பளவண்ட கேள்வி வராது, ஆனால் அது சார்ந்த வினாக்கள் வரும். சரியா, ரைட். அப்போ செகண்ட் பார்ட்டில் பரப்பளவண்டு வந்தால் தான் உங்களுக்கு அது வராது, ஏன்னா சிலபஸில் இல்லை. ஆனால் ஃபஸ்ட் பார்ட்டில் பரப்பளவண்டு கேட்க மாட்டோம், இப்படியான நுட்ப முறையில் உங்களை கேட்பினோம். சரியா,
அப்போ அதுக்கு பரப்பளவு தெரிஞ்சால் தான் இந்த வினாவுக்கு விடைய அணுகலாம் நீங்கள். வேறுங்க 4 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் உயரமும் உள்ள சுவர் ஒன்றுக்கு தீந்தை பூசுவதற்கு 2 லிட்டர் தீந்தை தேவைப்படுது. அப்போ 8 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் உயரமும் உள்ள அத்தகைய ஒரு சுவருக்கு பூச எத்தனை லிட்டர் தீந்தை தேவை? சரி, 1 லிட்டர், 2 லிட்டர், 4 லிட்டர் இருக்குது. இதை விட 1 லிட்டர் எப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, ஒரு சுவர் இருக்குது. இந்த சுவரில் 4 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலம் என்ன. அப்போ இது ஒரு சதுர வடிவான ஒரு சுவரில் இதுக்கு பூசுறதுக்கு முழு எவ்வளோ வேணுமுன்னா 16 லிட்டரை. இதில் மீட்டர்ன்றது இல்லை, இது லிட்டர். சரியா, என்ன வேணும், எத்தனை லிட்டர் வேணும்னு சொன்னால் இது 16 மீட்டர், இது சதுர மீட்டர்னு சொல்லுவோம். அது நன்னாங்கு 16. அப்போ இவ்வளவும் 16 மீட்டர். அப்போ இதுக்கு 2 லிட்டர் தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? 2 லிட்டர். இப்போ நன்னாங்க 16 மீட்டரானது. சரியா, ஏன்னா இது மீட்டர் பரப்பளவு தானே இப்போ காணணும், புற தான் லிட்டரை காணும். சரி, அப்போ இப்போ நன்னாங்கு 16. அப்போ நன்னாங்கு 16 மீட்டர். சரியா, அப்போ இந்த பரப்பளவு 16 மீட்டர். அதுக்கு எத்தனை லிட்டர் வேணும்? 2 லிட்டர் வேணும். எத்தனை லிட்டர் வேணும்? 2 லிட்டர். இப்போ அடுத்த ஒரு சுவர் இருக்காம், உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு சுவர் இருக்காம், 8 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலம். அப்போ இதுன்ற பரப்பளவு காணணும், இதை இதால் பெருக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. 8. அப்போ இது 8 மீட்டர் பரப்பளவு கொண்ட சுவர். அப்போ 16 மீட்டருக்கு 2 லிட்டர்னு சொன்னால் 8 மீட்டருக்கும் 1 லிட்டர் தான். சரியா, ரைட், கவனமாக இருங்க. சரியா, சிறிய சதுரமுக குற்றிகள் மூலம் ஒட்டப்பட்டுள்ள இவ்வுருவினை முழுமையான பெரிய சதுரமுக ஒன்றாக மாற்றுவதற்கு மேலும் எத்தனை சிறிய குற்றிகள் தேவை? இங்கே ஒரே ஒரு விஷயம்தான், இந்த வளமையாக நீங்கள் செய்திருப்பீங்க பயிற்சி. ஆனால் இங்கே இந்த இடத்துக்குள்ளேயும் ஒரு குற்றி வைக்க வேணுமென்ற சிந்தனை உங்களுக்கு தேவை. சரியா, வளமையாக இப்படி ஒரு நுட்பமான வினாவை கேட்குறீங்களே, வளமையாக இப்படி கேட்டு விட்டோன்னா நீங்கள் இப்போ 1 2 3 4 போட்டு விட்ருப்பீங்க. இந்த இடத்துக்குள்ளே ஒன்று தேவை. எப்படின்னா பாருங்க, ஒரு பார்த்தா தான் முழங்க வேணா. இந்த வினாவுக்கான விட 5 எப்படின்ட்டு பாருங்க. இப்போ ஒரு குற்றியை இந்த இடத்துல வைக்கிறோம். இந்த இடைவெளிக்கு உள்ளே ஒரு குற்றி தேவை ஏன்னா அந்த இடத்துல இடைவெளி காட்டப்பட்டிருக்கு பாருங்க. அந்த இடத்துல குற்றி இல்லைன்னு தான் காட்டியிருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு குற்றி தேவானே. ரைட், 3 4 5 இப்படி நீங்கள் பார்க்கணும். கற்பனையில் என்றாலும் சரி, அதை வரைந்தென்றாலும் சரி, என்ன இது பயிற்சி ஒருவர்களாக தான் இது கிடைக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும், 309 இருக்கண்டா, 3 அடுக்கு இருக்கண்டா, 27 குற்றிகள் இருக்குது. அப்போ எத்தனை குற்றி இருக்கோ 27 கழிச்சு விட்டால் அந்த விட வந்துடும். சரியா, பல நுட்பங்கள் இருக்குது, இதை கண்டுபிடிக்கிறது பல நுட்பங்கள் இருக்குது. சரியா, கவனமாக இருந்தால் சரி. சரி, ரைட், குட். முகம் பார்க்கும் கண்ணாடி முன்னின்ற ஆண் ஒருவர் தனது உருவத்தை பார்த்து கூறிய கூற்றுக்களில் மிகச் சரியான கூற்று யாதா இருக்கேன். இப்போ நான் முன்னும் கண்ணாடிக்கு முன்னுக்கு நிற்கிறேன், ஆண் தானே. சரி, ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு கண்ணாடிக்கு முன்னே நிற்கிறேன். அவர் தன்னை பார்த்து தன்னை உருவத்தை பார்த்து கூறிய ஒரு மிகச்சரியான. இப்போ நான் இப்போ கண்ணாடியில் இருக்கிறேன். இப்போ ஆம்பளை பிள்ளைன்னு என்ன நினச்சி கொண்டு பொம்பளை பிள்ளைன்னா ஆம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை நினைக்கிறது நம்ம ஆம்பளை பிள்ளை தானே. ரைட். அப்போ இக்கண்ணாடியில் காணப்படுபவர் எனது தந்தையின் சகோதரர். எப்படி? நான் ஒரு மகன் வைங்க, என் அப்பாவுக்கு சகோதரனாக இருக்கலுமே. நான் இந்த கண்ணாடியில் காணப்படுறது யார்? நான். அப்போ நான் என்னுடைய அப்பாவுக்கு சகோதரனாக இருக்கலுமோ? இல்லை, அப்படி இருக்கல. அது ஏன்னா அப்போ முதலாவது விட தவறான விட. இக்கண்ணாடியில் காணப்படுபவர் எனது தந்தையின் மகள் ஆவார். இந்த விட சரியான விட அது பொம்பளை பிள்ளைண்டா சரி, என்ன பெண் பிள்ளைகள்ண்டா சரி. ஆனால் ஆண் ஒருவர் எல்லோ நிற்கிறார். ஆகவே ஆண் ஒருவர் என்றபடியால் தந்தையின் மகளாவார், மகனாவார் என்று தந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஆகவே அந்த விட தவறானது. கவனமாக இருக்கணும். சரியா, இப்போ இந்த கண்ணாடி முன்று ஒருவர் தனது உருவத்தை பார்த்து கூறிய கூற்றுகள் மிகச் சரியான கூற்று யாதாக இருந்தலாம் என்றால் இதுக்கு விட 2வது விட. சரியா, கவனமாக. இது ஆணன்று கேட்டபடியாக மகளாவார்ன்றது பொருந்தாது, அது மகனாக இருந்திருக்கும். சரியா, கவனமாக இருக்கும். சரியா, இந்த வினாவுக்கான 2வது விடைய பல மாணவர்கள் எழுதியிருப்பதாக நான் அறிந்தேன், ஆசிரியர்கள் கூறியிருந்தார்கள். சரியா, சரி. அடுத்தது 3வது விடைய பாருங்க. கண்ணாடியில் தெரிபவர் எனது தாயாரின் ஒரே பிள்ளையாவார். இது சரி. ஏன் ஒருவர் யாருக்கு தாயாக இருக்க மகளா அம்மா பிள்ளையாக இருக்கலாம்? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் பிள்ளையாக இருக்கலாம்.
சரியா? அப்போ இந்த கூற்றில் பாருங்க கண்ணாடி தெரிய ஒரு ஆம்பளை பிள்ளை இந்த கண்ணாடி தெரிய வேண்டாம். தாயாருன்னு ஒரே பிள்ளை சரிதானே, ஒரே பிள்ளை சொல்லலாம். அப்போ இந்த கூற்று தான் சரியான. அப்போ மூன்றாவது விட தான் மிக சரியான விட. சரியா? கவனமாக இருங்க இந்த கூற்றுகள் இந்த இவ்வாறான வினாக்கள் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சரி. சரி, கீழே காட்டப்பட்டுள்ள உருவில் உள்ள முக்கோணிகளின் மொத்த எண்ணிக்கை யாது? எண்ணி பார்க்கலாம். இது எண்ணி பார்க்குற சில ஷோர்ட் மெதட்கள் இருக்குது. அதுகளை நீங்கள் பழகிக்கொள்ளுங்க. ஆனால் அது பரீட்சைக்கு எந்த விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்யாது. சரியா? எந்த ஷோர்ட் மெதட்டையும் நீங்கள் பிரயோகித்து பரீட்சை எழுத வழிக்கிட்டால் உங்களுக்கு தவறான விடைகளை அளித்து கொள்ள தான் முடியும். நாங்கள் ஷோர்ட் முறைகள் நாங்கள் சொல்லித்தர மாட்டோம். ஏனென்றால் அந்த பரீட்சையில் உள்ள வினாவை நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச பயிற்சி அடிப்படையாக கொண்டு செய்ய வேண்டுமே ஒழிய குறுக்கு வேலைகளை இந்த குறுக்கு வழிகளை நீங்கள் பின்பற்றக்கூடாது. அப்படி பின்பற்றினா தவறான விட தான் கிடைக்கும் பிள்ளைகள். அதை கொஞ்சம் அவதானமாக இருங்க. அப்போ இங்கே நேரடியாக நீங்கள் போட வேண்டியான 1 2 3 4 சரியா? இப்போ 1 2 3 4 போட்டுட்டிங்கன்னா இப்போ இலக்கங்களை போடுங்க. சரியா? இங்கே நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது இலக்கங்களை போடுங்க. இதுக்குள்ள இது ஒரு ஒன்று இருக்குது என்ன முக்கோணி, இதில் இந்த நம்பர் சரியாக உடையல. சரியா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 சரியா, இதில் 3, இது 4. இப்படி பயிற்சி எடுங்க பிள்ளை. அப்போ இதில் நீங்கள் என்ன அப்போ 1 2 3 4 என்று போட்டுட்டீங்கன்னு சொன்னால் இதில் 4 இருக்குது. எத்தனை வெளிப்படையாக தெரியக்கூடிய 4. ஆனால் இதில் சில இலக்கங்கள் சேர்ந்து முக்கோணிகளை உருவாக்குறாங்க. 1 2 சேர்ந்து ஒரு முக்கோணியை உருவாக்கும். தெரியுதானே? இந்த பெரிய முக்கோணியை உருவாக்குறது 1 2 சேர்ந்தால் இப்படி ஒரு முக்கோணி வருமானு உங்களுக்கு தெரிய வேணும். சரி, இது பயிற்சிலாம் வரும். சரியா? அப்போ 1 2 சேர்ந்தால் வரும். 2 3 சேர்ந்தால் அமையுமா? இல்லை, அது வராது. 2 3 சேர்ந்தால் ஆனால் 3 4 சேர்ந்தால் உண்டு வரும். 3 4 சேர்ந்தால் உண்டு வரும். சரியா? இப்போ 1 2 3 4 சேர்ந்தால் வருமா? இல்லை. இதை இங்கே பாருங்க 1 2 3 சேர்ந்தால் ஒரு முக்கோணி வரும். பாருங்க இப்படி ஒரு முக்கோணி வரும். 1 2 3 சேர்ந்தால் அப்போ மொத்தம் பாருங்க 7 4 3 7. சரி, இப்படி பழகுங்க. இப்படி இலக்கங்களை போட்டு பழகுங்க. இது எந்த தவறும் பெறாது. நீங்கள் இது சோட்வேருக்கு 1 2 போட்டுவிட்டு சில பேர் இதில் 3 கண்டு போடுவேன். ஏன் இந்த குறுக்கு வருது தானே, ஒரு முக்கோணி ஒரு குறுக்கு கோடு போட்டால் 1 2 போட்டுட்டு அது 2 கூட்டினா 3. அப்போ இதில் 3 இருக்கும். அடுத்த இதுக்கு 1 2 போட்டால் இதில் 3 இருக்கும். அப்போ அந்த வேலைகளுக்கு நீங்கள் பயிற்சியை பெறுங்க. ஆனால் அதை பயன்படுத்த நினைக்காதீங்க. சரியா? குட். அப்போ இந்த வினாவுக்கான விட 3. ஒரு தரிப்பிடத்தில் கார்கள் பேருந்துகள் என 29 வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. அப்போ எங்களுக்கு எந்தெந்த வாகனங்கள் எத்தனை தெரியாது. பேருந்துகளிலும் பார்க்க 7 கார்கள் அதிகமாக உள்ளன. ஏனென் தரிப்பிடத்தில் பேருந்துகள் எத்தனை கேட்கப்பட்டது கவனிக்க வேண்டிய விஷயம். இங்கே பேருந்துகளை தான் கேட்டது, கார்களை கேட்கல. இப்போ முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? 29 வாகனம் நிற்காம். அதில் பேருந்திலும் பார்க்க 7 கார்கள் அதிகமாக நின்றான். டடக்கண்டு என்ன செய்வோம்? 29ல் 7 கழிச்சு போட்டு 22 வழியாக போட்டு விடுவோம். என்ன ஏன்டா அது 7 தானே கூட இருக்குது. அது தவறானது. சரியா? ஏனெண்டா 7 கூட இருக்க வேணும்னு சொன்னால் இதுக்கும் சமனாக இருந்து அதை விடத்தான் 7 கூட இருக்கும். விளங்கிட்டா? இதில் இருக்கிற வாகனம் கார் என்று சொன்னால் இந்த காரில் பேருந்து 7 தான் அதிகமாக இருக்கணும்னு சொன்னால் முதல் 7 கழிச்சு போட்டு 29ல் 7 கழிச்சு போட்டு அதை 2ஆல் பிரித்தா இங்கேயும் 11 இங்கேயும் 11. சரியா? அப்போ காரும் 11 பேருந்தும் 11 ஆக்க வேணும். ஆனால் 7 கார்கள் அதிகமாக இருக்கின்றன. எத்தனை கார்? அப்போ இங்கே இதுதான் கார். அப்போ இதுதான் கார்ன்னு சொன்னால் எத்தனை கார் இருக்குது? 18 கார் இருக்குது. எத்தனை பேருந்து இருக்குது? 11 பேருந்து இருக்குது. சரி, இங்கே கவனமாக இருக்க முடியாது. இது இலகுவானகளை நீங்கள் சரியாக செய்து போட்டு டக்குன்னு மாறி 18 போட்டுட்டு வந்திருப்பீங்களே. என்னடா கேட்கப்பட்டதை ஞாபகத்தில் இருக்காது. செய்து பார்த்தோன்னா டக்குண்டு 11 போட்டிருப்பீங்க, இந்த 18 போட்டிருப்பீங்க. சரியா? இப்போ கவனம் இந்த அவதானமாக இருந்தால் சரி. இந்த இவ்வாறான வினாக்களில் அவதானம் தான் தேவை. அவசரப்படக்கூடாது, செய்து பார்க்க வேணும். சரியா? காரண்டு போடணும். இங்கே
இதில் காரண்டு போடணும், இதில் பேருந்தண்டு போடணும். இப்படி போட்டு தான் செய்யணும். சரி, எழுதி பார்த்து தான் செய்யணும், சும்மா செய்யப்படாது. சரியா? இது ஒரு நல்ல கேள்வி உண்டு. 4 முச்சக்கர வண்டிகள் ஒரே இடத்தில் இருந்து புறப்பட்டு 4 மணித்தியாலங்கள் பயணித்து 16 கிலோமீட்டர் தூரம் சென்றடைனேன். ஒரு முச்சக்கர வண்டி ஒரு மணித்தியாலத்தில் பயணித்த தூரம் அவ்வளவு. சரியா? அப்போ 4 முச்சக்கர வண்டிகளும் தனித்தனியாக பயணம் செய்தால் வேறு விஷயம். என்ன, 4 முச்சக்கர வண்டிகளும் ஒரு இடத்துல ஆரம்பித்து வேறு இடத்துல முடிகிற இடத்துல அடுத்த முச்சக்கர வண்டி ஆரம்பித்து அது முடிகிற இடத்த அது அப்படி வந்தால் வேறு விஷயம். ஆனால் இங்கே 4 ஒரே இடத்துலேருந்து புறப்படுது, ஒரே நேரத்தில் புறப்படுது. அப்போ கவனிக்கணும், ஒரே இடத்துல இருந்து 4 மணித்தியாலங்கள் பயணம் செய்யணும். அப்போ ஒரே நேரத்தில் தான் புறப்படுது. அப்போ 4 மணித்தியாலம் பயணம் செய்யணும் பாருங்க. 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலம், 4 மணித்தியாலம் பயணம் செய்யுது. இப்போ 4 ஆட்டோவும் வெளிக்கிட போகுது. வெளிக்கிட்டு 1 மணி 4 மணி எவ்வளோ தூரம் போய் 16 கிலோமீட்டர் பயணம் செய்யுது. அப்போ பாருங்க, இப்போ முதலாவது ஆட்டோ 4 மணித்தியாலம் பயணித்து 16 கிலோமீட்டர். அப்போ 1 மணித்தியாலத்து எவ்வளோ தூரம் போயிருக்கும்? 1 மணித்தியாலத்தில் அது 4 கிலோமீட்டர் தான் போயிருக்கும். ஏன் நன்னாங்க 16 ஒரு இப்போ 4 மணி 16 கிலோமீட்டர் போயிருக்கண்டா 4 மணித்தியாலத்தில் போயிருக்கணும். அந்த 4 மணித்தியாலத்தில் பிரித்தமண்டா 1 மணித்தியாலத்தில் 4 கிலோமீட்டர் தான் போயிருக்கும் ஒரு முச்சக்கர வண்டி. சரியா? இப்போ 1 மணித்தியாலத்தில் 4 முச்சக்கர வண்டிகளும் சென்ற தூரம் யாது அண்டால் அதுக்கு வேற விட நன்னாங்க 16. சரியா? விளங்கிட்டா? ஏன் இது 4 கிலோமீட்டர் போயிருக்கும், இது 4 கிலோமீட்டர் போயிருக்கும், இது 4 கிலோமீட்டர் போயிருக்கும், இது ஆனால் 1 மணித்தியாலத்தில் எல்லாமே 4 கிலோமீட்டர் தான் போயிருக்கும். அப்போ ஒரு ஆட்டோ எவ்வளோ தூரம் போயிருக்கும்னா 4 கிலோமீட்டர் தான் போயிருக்கும். சரியா? கவனம். அப்போ மற்ற முச்சக்கர வண்டியை பார்த்தீங்கன்னா 4 மணித்தியாலத்தில் 16 கிலோமீட்டர், இது 4 மணித்தியாலத்தில் 16, இது 4 மணித்தியாலத்தில் 16 கிலோமீட்டர் தான் போயிருக்கும். சரி, அப்போ 4 ஆட்டோக்கள் சென்ற தூரங்களை மொத்தமாக கேட்டால் அது வேறு. இது கேட்கப்பட்ட கேள்வி பாருங்க. 16 கிலோமீட்டர் தூரம் இருந்தால் ஒரு முச்சக்கர வண்டி 1 மணித்தியாலம் பயணத்தோடு இருந்தால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1 முச்சக்கர வண்டி 1 மணித்தியாலத்தில் 4 கிலோமீட்டர் தான் பயணிச்சிருக்கு. சரியா? 4 கிலோமீட்டர். கவனமாக இருக்கும், திருப்பி போட்டு பாருங்க விளங்கும். சரியா? உருவில் 6 பக்கங்களும் ABCDEF என குறிப்பிடப்பட்ட ஒரு தாயக்கட்டையின் 3 நிலைகள் உள்ளன எனின் D என குறிப்பிடப்பட்டுள்ள, இதுதான் விட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, D என குறிப்பிட்ட பக்கத்துக்கு எதிரே உள்ள பக்கத்தை காட்டும் எழுத்து யாது? சரி, உங்களுக்கு தெரியும் வளமையாக அந்த வெட்டி பார்க்குற மெத்தட் ஒன்று இருக்குது உங்கள்கிட்ட. ஏன்னா இந்த இதுலேயும் C இருக்குது, இதுலேயும் C இருக்குது, இதில் A இருக்குது, அதே மாதிரி இங்கே A இருந்தால் இந்த இதை வெட்டினா எஞ்சுகின்ற பகுதிகள் எதிர்பக்கம் மட்டும் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் இதுலேயே அந்த அதை செய்து பார்க்கல. இன்னொரு மெத்தட் இருக்குது பிள்ளை, கவனிங்க. இதில் 3 மெத்தடில் நாங்கள் இந்த வினாவுக்கு விடையை அணுகிக் கொள்ளலாம். சரியா? இப்போ பாருங்கள், ஒன்று பட்டி பார்க்குற மெத்தட். அப்போ அது இதில் செய்ய முடியாத நிலைமையில் அடுத்து இந்த வலஞ்சுழி மெத்தட்ன்னு இருக்குது. 2 நிலைகளை எடுக்கிறது, அதில் ஒத்த பகுதிகள் தென்படுகிற ஒரு நிலையை எடுக்கிறது. அப்போ இங்கே C எடுக்கலாம், இங்கேயும் C எடுக்கலாம்டா. சியை பொதுவாக எடுக்கும். சரியா? இந்த தாயக்கட்டையில் உள்ள C இது, 2வது தாயக்கட்டையில் நிலையில் உள்ள C இது. இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு வலஞ்சுழியாக பார்க்கணும். சிக்கு வலஞ்சுழியாக என்ன இருக்குன்னு சொன்னால் B. அப்போ அதை கீழே எழுதுற பிக்கு வலஞ்சுழியாக என்ன இருக்குன்னு பார்க்குறது A. அப்போ A அதுக்கு கீழே எழுதுற. அடுத்த இங்கே 2வது தாயக்கட்டை இந்த Cக்கு வலஞ்சுழியாக என்ன இருக்குது D எழுதுறது. இந்த Dக்கு வலஞ்சுழியாக என்ன இருக்குது E. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் Bக்கு எதிரானது D, ஏக்கு எதிரானது E, எஞ்சிய Cக்கு எதிரானது எஞ்சியது F வந்துடும். இது ஒரு மெத்தட். இந்த வினாவிலே அது சரியாக அமைஞ்சிடும். ஆனால் இந்த கவனமாக இருக்கணும், எல்லா வினாக்களும் சில நேரம் சரியாக அமையாது. அப்போ இந்த வினாவில் சரியாக அமைஞ்சிட்டுது. சரி, அதை செக் பண்ணி இன்னொரு முறையில் செக் பண்ணி பார்க்கலையும் அது சரியாக இருக்கும். சரியா? அப்போ இந்த வினாவுக்கான விட வந்து Dக்கு எதிரான பக்கம் B. சரியா? இன்னொன்று பாருங்கள், இன்னொரு முறையும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த Bக்கு Fம் வராது, Eயும் வராது, எதிர். இப்போ தெரியுது தானே, இந்த Bக்கு Fம் வராது, Eயும் வராது, எதிர்பக்கத்தில் வருமா? ஏன் B தெரியக்குள்ள இந்த 2 எழுத்துக்களும் தெரியுதாண்டா, இது 2ம் வராது தானே, எதிர்பக்கமாக வராது தானே. ரைட். இங்கே B எடுத்து பாருங்க, இந்த Bக்கு Aயும் எதிர்பக்கத்தில் வராது, Cயும் எதிர்பக்கத்தில் வராது.
வருமா? வராது. பி தெரியல, மற்ற ரெண்டும் சரியா அது எதிர்பார்க்க. அப்போ எஞ்சி இருக்கிறதுன்னு பார்த்தா டி தான் எஞ்சி இருக்கு. அப்போ பிக்கு எதிரானது எது வருமென்று சொன்னால் டி தான் வரும். அப்போ டிக்கு எதிரான பி. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பாருங்கள், இந்த ரேசரை கொண்டு போகணும். நீங்கள் இந்த ரேசரில் போட்டு பார்க்குற முறை இருக்குது. சரியா? ஒரு ரேசரை இந்த முதலாவது நிலைக்கு நேராக வச்சிருக்கிறது. வச்சு போட்டு மேலே என்ன தெரியுதுன்னு ரேசரில் மேலே குறிக்கிறது. முன்னுக்கு என்ன தெரியுதோ அதை குறிக்க, இந்த பக்கத்தில் இருந்தால் அதை குறிக்க ரேசரில் குறிக்கிறது. பிறகு இங்கே சி முன்னுக்கு தெரிகின்ற பொழுது ரெண்டாவது நிலையில் மேலே என்ன தெரியுதுன்னா டி தெரியுது. அப்போ சி முன்னுக்கு தெரியக்குள்ள இந்த ஏ தெரியும். இப்போ நீங்கள் சுத்தவணும் மேலே பிரட்டினீங்கன்னு சொன்னால் ஒரு இடைவெளி வரும். என்னோட இதில் ஏற்கனவே ஏ எழுதி போட்டோம். அப்போ மேலே சிக்கு மேலே ஏ தான் இப்போ பிரட்டினா பெருமையான பக்கம் கொண்டு வரும். அதில் ஏ எழுத வேணும். அந்த புரட்டுற முறை இருக்குது. எப்படி புரட்டுறது பார்ப்போம். அடுத்து பாருங்க, நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் உள்ளேள், இப்போ பாருங்கள். இப்போ நாங்கள் இப்படி ஒரு சதுரமுகியை எடுக்க வேணும். சரியா? இப்போ இந்த சதுரமுகியை எடுத்து இப்போ முதலாவது நிலையோடு வச்சுருக்கோம். இப்போ முதலாவது நிலையில் பாருங்கள், உங்களுக்கு அந்த முதலாவது நிலைக்கு பக்கத்தில் வச்சுருக்கணும். அந்த ரேசரை நீங்கள் பயன்படுத்தலாம். பரீட்சை மண்டபத்தில் ரேசரை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ முதலாவதில் பாருங்கள், மேல் பகுதியில் என்ன தெரியுது? இந்த மேல் பகுதியில் ஏ என்ற எழுத்து தெரியுது. அப்போ அதை நாங்கள் எழுதி கொள்ள வேணும். சரியா? பென்சிலாக பேனாவாலும் அந்த ரேசரில் பேனாவால் எழுதினால் தெரியும். என்ன முன்பக்கத்தில் என்ன தெரியுது? பி தெரியுது. அயல் பக்கத்தில் என்ன தெரியுது? இந்த பகுதியில் சி தெரியுது. சரி, இப்போ இந்த தாயக்கட்டை முதலாவது நிலை இப்படி தான் தெரியுது. இப்போ இந்த தாயக்கட்டையை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படியே ரெண்டாவது நிலைக்கு கொண்டு போகணும். இப்போ ரெண்டாவது நிலையை கொண்டு போய்க்குள்ள பாருங்கள், சி எந்த பக்கத்தில் தெரியுதுன்னா முன்னுக்கு சி தெரியுது. அதே நேரம் மேலே டி தான் தெரியுது என்றால் அங்கே ஏயை நாங்கள் முன்பக்கம் வச்சிருக்கலாம். இந்த பக்கத்தை வச்சிருக்கீங்களா அது மேலே. அப்போ மற்ற பக்கத்தை தான் நாங்கள் திருப்ப வேண்டி இருக்கும். சரியா? அப்போ மற்ற பக்கத்தை திருப்பி இந்த பகுதியில் தான் நாங்கள் டி எழுத வேண்டியிருக்கேன் என்றால் ரெண்டாவது நிலையில் முன்னுக்கு சி தெரியுது, இந்த பக்கம் டி தெரியுது, இந்த பக்கம் இ தெரியுது. விளங்கிட்டா? அப்போ ஏன் எஞ்சிய பக்கம் எதுண்டா உங்களுக்கு தெரியும்? எது? இப்போ எஞ்சிய பக்கம் ஏதோ ஒன்று இருக்கும். ஏன்னா 3 எழுத்து எழுதிட்டோம், 5 எழுத்து எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், டிக்கு எதிராக என்ன இருக்குன்னு பாருங்கள். திருப்பி பார்த்தா பி தான் இருக்கு. எஞ்சிய பக்கம் உங்களுக்கு எஃப், அது எஃப் அது வேறு செய்து பாருங்கள், பழகுங்க. ஏனென்றால் வேறு வினாக்களுக்கு அது உதவி செய்யும். அப்போ டிக்கு எதிரான எந்த பக்கம்னு சொன்னால் பி. சரியா? இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒருக்கா நீங்கள் திருப்பி இந்த வீடியோவை பார்த்து இதையும் ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிகச்சரியான விடையை நீங்கள் தெரிவு செய்யலாம். இவ்வாறான வினாக்கள் வந்தால் மிகச்சரியான விடையை தெரிவு செய்யலாம். ஒவ்வொரு நிலைக்கு பக்கத்தில் வச்சு செய்கிறதான் இந்த மெத்தட். சரியா? முடங்கிட்டா? அப்போ 3 நிலைகளுக்கு பக்கத்தில் வச்சு இதை போட்டோம்னு சொன்னால் இந்த எழுத்துக்களை இலகுவாக விடையை அணுகிக்கொள்ளலாம். சரியா? வெரி குட். பிள்ளைகளே, இதுவரைக்கும் எங்களுடைய முதலாவது வினாப்பத்திரத்தினுடைய முதலாவது வினாத்தாளினுடைய முதலாவது வினாப்பத்திரத்தினுடைய 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களை அவதானித்திருக்கின்றீர்கள். எங்களுடைய முதலாவது வினாத்தாள் பரீட்சையானது கடந்த சனிக்கிழமை நடைபெற்றிருந்தது. எதிர்வரும் சனிக்கிழமை 2வது பரீட்சை பாடசாலைகளிலே நடைபெற இருக்கின்றது.
அதற்கு அடுத்த வாரம் அதற்கான விளக்கங்கள் எங்களாலேயே வழங்கப்படும். ஆகவே பாடசாலைகள் தருகின்ற விளக்கங்களை அவதானித்து மேலதிகமாக எங்களுடைய காணொலிகளிலேயே காட்டப்படுகின்ற விளக்கங்களை அவதானித்து சிறந்த பயிற்சியை பெற்றுக் கொள்ளுங்கள். இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முக்கியமாக எங்களுடைய வினாத்தாள்கள் இறுதி பரீட்சையிலே நீங்கள் அதிகூடிய புள்ளிகளை எடுப்பதற்கு வழிவகுக்கும், உதவி செய்யும். கடந்த வருடம் எங்களுடைய வினாத்தாள்கள் பல மாணவர்களுக்கு பல வழிகளிலே உதவி செய்திருக்கின்றன. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மதிப்பார்ந்த ஆசிரியர்களுடைய பின்னூட்டலூடாக நாங்கள் நிறைந்த மனமகிழ்ச்சி அடைந்திருந்தோம். இந்த வருடமும் எங்களாலே முடிந்தவரை இறுதி பரீட்சைக்கு வழிகாட்டும் விதமாக எங்களுடைய வினாத்தாள்களும் வினாக்களும் விளக்கங்களும் அமையும். இல்லம் தேடி வரும் இலவசமான கல்வி ஜெஃப்னா எஜுகேஷன் யூடியூப் சேனல் மூலம். அன்பான பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, இதுவரையும் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். ஏனையவர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஏனையவர்களும் பயன்பெறட்டும். எங்களுடைய ஜெஃப்னா எஜுகேஷன் ஃபேஸ்புக்கிலே இணைந்து கொள்வதன் மூலமும் நீங்கள் நிறைந்த பயனை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே ஃபேஸ்புக்கிலும் நீங்கள் இணைந்து பயனை பெற்றுக்கொள்ளுங்கள். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. நாங்கள் அடுத்த காணொலியிலே சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஆசிரியர் SKR.